ஒரு ஏடிஎம் கொள்ளையடிக்கிறவன், அதை திருடணும்னு நினைக்கிறவன், அவனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த ஏடிஎம் வாட்ச்மேனை தான் அடிப்பான். ஏன் வாட்ச்மேனை குறி வைக்கிறான்? ஏன் வாட்ச்மேனை வேலையிலிருந்து அகற்ற நினைக்கிறான்? அவனையே கத்தியை வச்சு மிரட்டி அந்த இடத்தை விட்டு அகற்றான். அப்படின்னா அவன் நோக்கம் வாட்ச்மேன் இல்லை, உள்ள இருக்கிற ஏடிஎம் பொட்டி, அதுக்கு உள்ள இருக்கிற பணம். அதற்காக தான் வாட்ச்மேனை எதிரியாக நினைக்கிறான். ஏன் இன்னைக்கு ஊழல் கட்சிகள், தேச விரோத கட்சிகள், திமுக மாதிரி கட்சிகள்லாம் ஏன் நரேந்திர மோடியை எதிரியாக நினைத்து வேலை செய்கிறார்கள்? இந்தியா என்கிற ஏடிஎம் வாட்ச்மேன் நரேந்திர மோடி. திமுகவோட இலக்கு மோடியை விமர்சனம் பண்றது இல்ல, தப்பா புரிஞ்சுக்க. மோடியை திட்டுறாரு, மோடியை விமர்சனம் பண்றாரு இல்ல, அவங்க கண்ணு ஏடிஎம் மேல இருக்கு, இந்த தேசத்தின் பொக்கிஷத்தின் மேல இருக்கு. இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம திருடுறது சிரமமா இருக்கும், திருடுனா பிடிச்சுவாயான்ற பயத்துல தான் அந்த வாட்ச்மேன் அகற்று நினைக்கிறாயா. உங்கள் மக்களுக்கு வாட்ச்மேனா இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியில உள்ளவங்களுக்காக நான் இதை சொல்றேன். வாட்ச்மேன் இந்த தேசத்தை காப்பாற்ற வந்த கட்சி, தமிழகத்தை காப்பாற்ற வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால பதறோம், அதனால கொதிக்கிறோம், அதுக்காகத்தான் உழைக்கிறோம். அதை வேடிக்கை பார்க்க கூடாது. பொதுமக்கள் எப்ப தேர்தல் வரும், ஒரு 500 ரூபாய் கொடுப்பான், 1000 ரூபாய் கொடுப்பான், அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போயிடலாம் நினைச்சா இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு 5 வருஷ வருமானத்தில் இந்த 500 ரூபாய் வருமானம் எவ்வளவுன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் கூலியே 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்குது. ரொம்ப குறைந்தபட்ச கூலியே 500 600 ரூபாய் கிடைக்குது. 5 வருஷத்துல நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது? ஒரு நாள் ஓட்டு போறதுக்கு இந்த 500 ரூபாயினால இந்த 500 ரூபாயில காப்பாத்திர முடியுமா? 1000 ரூபாய் காப்பாற்ற முடியுமா? அப்போ ஒரு தேசபக்தி உள்ள கட்சிக்கு, எப்போதும் நம்முடைய இருக்கிற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாமா? இந்த 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறானே, அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்? 500 ரூபாய் கொடுக்குறோம், அக்கா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருது, திமுக ஓட்டு போட்டுருது. ரேஷன் கடையில் போய் சக்கரை வாங்குது, 2 கிலோ சக்கரை எவ்வளவுங்க இருக்கு வெயிட்? 2 கிலோ வாங்கினா எவ்வளவு வெயிட் இருக்கும்? 1.25 கிலோ. அக்கா 3/4 கிலோ எங்க கேட்டா, அன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்தல முடிஞ்சு போச்சுன்றான். திமுக கவுன்சிலர் கூப்பிட்டு எங்க தெருவே குப்பையா இருக்குன்னா இந்த பேச்சு பேசாத, அன்னைக்கு 500 ரூபாய் வாங்கி தானே ஓட்டு போட்டேன், இந்த பேச்செல்லாம் பேசாத, இப்படி குப்பையா தான் இருக்கும். நான் ஏன் உனக்கு செய்யணும்? நீ ஓட்டு போட்ட நான் பணம் கொடுத்துட்டேன் சொல்றான். பல இடங்களில் சொல்றான், ஆடியோ ரெக்கார்டு வருது, வாய்ஸ் ரெக்கார்டு. அப்போ பணத்துக்காக வாங்கி கொண்டு வாக்களித்தால் ஒரு வர்த்தக பேரம் அப்போதே முடிந்து விட்டது. 5 ஆண்டுகளுக்கு அவரிடம் எதுவும் எதிர்பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். பணம் வாங்க மாட்டேன், பிஜேபிக்கு நான் வாக்களிப்பேன் சொல்லுங்க. 5 வருஷமும் எப்படி உமா ஆனந்தன் மக்களோடு மக்களாக இருக்கிறார்களோ அப்படி பிஜேபி காரன் மக்களோட மக்களா இருக்கும்.